உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாதத்தோடு அதோடு பார்த்தீங்கன்னா அது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை சமைக்கிற பாத்திரத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த சட்டியிலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த தயிர் வெண்டிக்காய்ங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளோ சுவையான நம்ம அந்த தயிர் வெண்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் வண்டி பார்த்திங்கன்னா தோசைக்கும் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சட்டி சாதம் கூட மிச்சம் இருக்காது. இதை செய்கிற சட்டியில் கூட போட்டு சாதத்தை அப்படி புரட்டி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சுவையாக இருக்கக்கூடிய இந்த தயிர் வண்டி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் வெண்டிக்காய், நல்ல இளம் வெண்டிக்காயாக எடுத்துக்கிறோம். நல்ல இளம் வெண்டிக்காயாக, ரொம்ப முத்துனதாக இருக்கக்கூடாது, பிஞ்சு வெண்டிக்காயாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெண்டிக்காயை எடுத்து ஒரு 200 கிராம் எடுத்துங்க. அதை தண்ணியில் போட்டு ஒரு பாத்திரத்தில், ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் இந்த வெண்டிக்காயை எடுத்து போட்டு சுத்தமாக அலசி மண் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த வெண்டி செய்கிறதுக்கு ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதை எடுத்து வச்சுங்க. அது கூட இந்த வெண்டிக்காயை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணி உலர்ந்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக வெட்டுங்க. இந்த மாதிரி பொடிசாக வெட்டணும். பொடிசாக இதை இந்த மாதிரி வெட்டுங்க. நல்லா பொடிசாக இந்த மாதிரி ஒரே மாதிரி வெட்டிக்குங்க. வெட்டி இதை தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி வெட்டி எடுத்து வச்சுங்க. நல்லா நைஸாக 2 தக்காளியை வெட்டி எடுத்து வச்சுருங்க. அதே போல் வெங்காயத்தையும் 2 வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு வெட்டி எடுத்து வச்சுங்க. அந்த இஞ்சி பூண்டு இதை நல்லா தூளாக பேஸ்ட்டாக அரைக்காமல் நல்லா தூளாக வெட்டிக்குங்க. இந்த வெங்காய தக்காளியை இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டை தனியாக. இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாயை வச்சு அந்த கடாய் சூடு வந்த பிறகு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த கடாய் நல்லா சூடு வரணும். சூடு வந்த பிறகு இதில் உங்களுக்கு தேவையான எண்ணெய், சமைக்கக்கூடிய குக்கிங் ஆயில், நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கடலெண்ணெய் சேர்த்துங்க. கடலெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துங்க. நம்ம குழம்பு கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை இதில் சேர்த்துங்க. இந்த எண்ணெய் சூடு வந்த பிறகு இது நல்லா இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடு வந்தோடனே 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்ந்தது தாளிப்புக்கு போட்டுங்க. இந்த கடுகு நல்லா வெடிக்கணும், நல்லா பொடு பொடுன்னு வெடிக்கணும். அப்போ தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்க்க முடியும். இப்போ இந்த கடுகோடு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா வெந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு அப்படியே வெடிக்கும், படபடன்னு வெடிக்கும். இந்த கடுகு நல்லா பார்த்திங்கன்னா மழை தண்ணி விழுகிற மாதிரி வெடிக்கும். இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வெடிக்கும். அப்போ வெடிக்கும்போது நம்ம கருவேப்பில்லை, ஒரு கொத்து கருவேப்பில்லையை உருவி சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பில்லையை போட்டுங்க, உருவி சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா பொரியும், அப்படியே படபடன்னு பொரிஞ்சு வெடிக்கும். இப்போ இந்த கருவேப்பில்லை, கடுகு, வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கின வெங்காயம், நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் 50 கிராமில். அந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக தூளாக வெட்டியிருக்கணும். அந்த வெங்காயத்தை இப்போ தூளாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். இதை அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடுகோடும் வெந்தயத்தோடும் கருவேப்பிள்ளையோடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதை நல்லா பார்த்திங்கன்னா இது வெந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அப்படி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி போடணும். தக்காளியையும் ரொம்ப நைஸாக வெட்டியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துங்க. 2 தக்காளியை
நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப தூளாக வெட்டியிருப்போம், பொடிசாக வெட்டப்பட்டிருக்கோம். அந்த தக்காளியை சேர்த்துங்க. இந்த மாதிரி தக்காளியை நல்லா பொடிசாக சேர்த்து வெட்டி சேருங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இதோட பச்சை நறுமணமெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கணும். இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இதில் வந்து இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே தான் இதெல்லாம் வேகணும். நல்லா வதங்க விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு தான் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போவே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், இந்த கடுகு, வெந்தயம்லாம் நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். நல்லா கமகமன்னு இருக்கும். இந்த கருவேப்பிலையெல்லாம் இதை பார்க்கும்போதே சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த இஞ்சி நல்லா தூளாக நறுக்கி வச்சுருப்போம். அந்த இஞ்சியை சேர்த்துங்க. அதே போல் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட இஞ்சி, பூண்டு ரெண்டும் நல்லா தூளாக சேர்த்துருப்போம். சம அளவு எடுத்துங்க. எடுத்து எடை போட்டு சம அளவு எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கும் போதே நல்லா கமகமன்னு நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அதை வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இதெல்லாம் வேகணும். இந்த எண்ணெயில் வேகும்போது அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூளோட பச்சை நறுமணமெல்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரணும். இது மாதிரி நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா பார்த்திங்கன்னா கமகமன்னு இருக்கும். இந்த வெந்தயம் போட்டிருக்கிறதுனால அற்புதமாக வந்து கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காயை சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருப்போம். அந்த வெண்டைக்காயை இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் எப்போதும் வாட்டி தான் சமைக்கணும். அது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொனன்னு சொல்லக்கூடிய அந்த ரோமம் மாதிரி இருக்கும். அதை நம்ம நெருப்பில் வாட்டணும். கறி அடுப்பு வச்சு அதில் அந்த நெருப்பில் தணலில் வாட்டணும். நம்ம இப்போ அதெல்லாம் செய்யாமல் இதில் வந்து நல்லா வதக்கிக்கணும். சின்னதாக வெட்டி சுத்தம் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சின்னதாக வெட்டி இதை நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு வதக்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே இருக்க தோல் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அந்த எண்ணெயிலேயே இப்போ இதை வந்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்க்கணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப இளம் வெண்டைக்காயாக இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக வெந்து போயிடும். அந்த அளவுக்கு இதை வதக்குங்க. இப்போ இது கூட நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்து இந்த உப்பையும் சேர்த்து இந்த வெண்டைக்காயோட வதக்குனிங்கன்னா இது நல்லா பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ள அந்த உப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம சூப்பு கரண்டியால் 1/2 கரண்டி மிளகாய்த்தூளும் 1/2 கரண்டி மல்லித்தூளும் சேர்த்துங்க. 1/2 கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 கரண்டி மல்லித்தூள் இந்த சூப்பு கரண்டியால் அந்த ஒரே கரண்டியால் சேர்த்துங்க. சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை 2 பாகமாக சேருங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது நல்லா பச்சை நறுமணம் போகணும். அந்த அளவுக்கு இது பச்சை நறுமணம் போன பிறகு மறுவக்க இருக்கக்கூடிய அந்த 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்கும். அந்த 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். இதுக்கு மொத்தமே 1/2 டம்ளர் தண்ணி போதுமானது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்காக மீதம் இருக்க 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் சூப்பராக வெந்து வரணும். இது நல்லா வெந்த பிறகு தான் உங்களுக்கு இது நல்ல நறுமணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டுக்கவாக வச்சுக்கலாம். அதுபோல் உங்கள் வீட்டில் விசேஷம்னா இதை வந்து உங்கள் வீட்டு விசேஷங்களில் ஒரு தயிர் வெண்டியை வந்து ஒரு தொட்டுக்கவாக ஒரு கூட்டா மாதிரி செஞ்சு வைக்கலாம். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் காரம், நல்லா டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அதே அளவு ஜீரகத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து
அந்த வெண்டைக்காயோடு அந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளியோடு இது நல்லா பார்த்தீங்கன்னா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து தளன்னு வரும். அதுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடணும். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி அதுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இது மேலே ஒரு மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வேகும். இப்போ நல்லா இது பார்த்திங்கன்னா வெந்து அற்புதமாக டேஸ்ட்டாக சூப்பராக நல்ல கலரிங்காக நல்ல டேஸ்ட்டாக நல்ல நறுமணத்தோட சூப்பரான நமக்கு தயிர் வண்டிங்கிறது ரெடி ஆகும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. திரும்பவும் அதில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு நிற்கும். இந்த மாதிரி அதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம நல்ல கெட்டியான தயிர் ஒரு 100 ml தயிர் சேர்க்கணும். நல்ல கெட்டியான தயிர், நல்லா இறுக்கமாக இருக்கணும். அந்த தயிரை சேர்த்துங்க. வீட்டிலையே நீங்கள் உர ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த தயிர் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். அப்போ தான் இந்த தயிர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெண்டிக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த லேசான புளிப்பு நல்லா அற்புதமாக இருக்கும். இப்போ இது மேலே ஓமம், நல்லா அந்த தயிரையும் வெண்டைக்காயும் மிக்ஸ் பண்ண பிறகு ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் தூவி விட்ருங்க. ஓமத்தை தூவி விடுங்க. தூவி விட்டு இது மேலே இப்போ இந்த தயிர் கலக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிரை கலக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட சூட்லேயும் அந்த தயிர் அந்த வெண்டைக்காயெல்லாம் வெந்து போகும். அதோடு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஓமம் போட்ட பிறகு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு அருமையான தயிர் வெண்டி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வெண்டைக்காயில் அந்த தயிர் கூட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட் பண்ணிக்கோங்க. பிளேட்டிங் பண்ணி உங்களுடைய வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த தயிர் வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தயிர் வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.